இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவரை மதித்து வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். நம்மை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவருக்கும் இருப்பது இயல்பானதுதான். மதிப்பு என்பது நம்மை உயர்த்தி காட்டக்கூடியதாக இருந்தாலும் நாம் செய்கின்ற செயல்கள்தான் நம்மை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டும் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. பல நேரங்களில் யாருக்கும் ஒவ்வாத கீழ்த்தரமான செயல்களை செய்துவிட்டு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நம்மை முட்டாள்கள் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? எனவே நாம் செய்யும் செயல்கள் மற்றவர்கள் மதிக்கத்தக்கவையாக இருக்குமாறு பார்த்து கொள்வோம். நாம் மற்றவர்களை மரியாதையுடன் நடத்துவது என்பது ஓர் அடிப்படை மனிதநேய பண்பு என்பதை உணர்ந்து கொள்வோம். பல சமயங்களில் நாம் மற்றவர்களின் பதவி, பணம், இனம், மொழி அல்லது மதம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அவர்களின் மனித மாண்பை அங்கீகரிப்பதுதான் மரியாதை என்பதை புரிந்து கொள்வோம். நாம் எவ்வளவுக்கு மற்றவர்களை மதிக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் நமக்கும் மதிப்பு வந்து சேரும். மதிப்புதான் குடும்பத்திலும் நண்பர்கள் வட்டத்திலும் அலுவலகத்திலும் நீண்ட கால ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்குகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். நாம் மற்றவர்களை மதிக்கும் போதுதான் அவர்கள் மீதான தேவையற்ற பொறாமையோ கோபமோ குறைந்து நமது மனம் அமைதியாகிறது. மற்றவர்கள் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதே போல நாமும் மற்றவர்களை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தை நமதாக்குவோம். பல சமயங்களில் மற்றவர்கள் அவர்களது துன்பத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் போது அதனை நாம் எப்படிப்பட்ட விதத்தில் கேட்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனோதானோ என்று கேட்பது அவர்களின் மரியாதையை அவமதிக்கக்கூடிய செயல். அத்தகைய செயலை செய்யாமல் இருப்போம். சமூகத்தில் மரியாதை என்பது நம்மை போலவே உள்ளவர்களை மதிப்பதல்ல, மாறாக நம்மிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்களை மதிப்பதுதான் உண்மையான மரியாதை என்பதையும் உணர்ந்து கொள்வோம். ஒரு விவசாய நிலத்தில் கவின் என்ற விவசாயி நெற்பயிர்களை வளர்த்து வந்தான். அந்த நிலத்தில் 2 வகையான தாவரங்கள் இருந்தன. ஒன்று நெற்கதிர், மற்றொன்று களைச்செடி. கோடைகாலம் தொடங்கிய போது களைச்செடி வேகமாக வளர்ந்தது. அதனால் எந்த பயனும் இல்லை என்றாலும் அது வேகமாக வளர்ந்து மிகவும் உயரமாக நின்றது. களைச்செடி மிகுந்த கர்வத்துடன் காணப்பட்டது. அது நெற்கதிரை பார்த்து, நெற்கதிரே பார், நான் எவ்வளவு உயரமாக கம்பீரமாக நிற்கிறேன். நான் என் தலையை துணிச்சலாக உயர்த்தி பிடித்திருக்கிறேன். நீ ஏன் எப்போதும் உன் தலையை கவிழ்ந்தே இருக்கிறாய்? நீ மிகவும் பலவீனமாக தெரிகிறாய் என்றது. நெற்கதிர் மெதுவாக, நான் என் தலையை வேண்டுமென்று கவிழ்க்கவில்லை. என் நெல் மணிகள் முழுவதும் பழுத்து எடை கூடிவிட்டதால் நான் பணிவுடன் என் தலையை கவிழ்த்திருக்கிறேன். இது என் அடக்கத்தையே காட்டுகிறது என்றது. உடனே களைச்செடி, நான் தான் உண்மையான வீரன், எனக்குள் எதுவும் இல்லை, அதனால்தான் நான் சுதந்திரமாக என் தலையை உயர்த்தி நிற்கிறேன் என்றது. சில வாரங்கள் கழித்து அறுவடை நாள் வந்தது. விவசாயி கவின் அறுவடைக்காக கூர்மையான அரிவாளுடன் வயலுக்கு வந்தான். அவன் நெற்கதிரின் அருகில் வந்தபோது நெற்கதிர் பணிவுடன் வளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்தது. கவின் மகிழ்ச்சியுடன் நெற்கதிரை வெட்டி அதை பாராட்டினான். காரணம், அது நாட்டுக்கு உணவு தரும் பயனுள்ள கதிர். பிறகு விவசாயி களைச்செடியின் அருகில் வந்தான். களைச்செடி இன்னும் கர்வத்துடன் பயனற்று செங்குத்தாக தலை நிமிர்ந்து நின்றது. விவசாயி கோபமடைந்தான். இந்த களைச்செடியினால் எந்த பயனும் இல்லை.
இது நிலத்தின் சத்துக்களை வீணடிக்கிறது என்று சொல்லி அதை வேரோடு பிடுங்கி தூர எறிந்தான். களைச்செடிக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது. உண்மையில் பலம் இல்லாததால் தான் அது உயரமாக தலை நிமிர்ந்து நின்றது. பயனுள்ள நெற்கதிரோ தனக்குள் நிறைந்திருந்த கனத்தினால் பணிவுடன் தலை கவிழ்ந்து தன் அடக்கத்தின் மூலம் தன் மதிப்பை காப்பாற்றிக் கொண்டது. நாமும் நமது பணிவின் மூலம் நமது மதிப்பை காத்துக்கொள்ள முயற்சி செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை மதித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா? நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா? கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய்
அருள் புரிவீரே அமலன மகனே அருள் புரிவீரே ஜோதிய உருவாம் தூயாவியாரே தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர் அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது, என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாறும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 24 முதல் 25 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 71. இறை வார்த்தைகள் 3 முதல் 4, 5 முதல் 6,
மற்றும் 16 முதல் 17 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5 முதல் 25 முடிய. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது சக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவப் பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவதற்கான சீட்டு செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூபப்பீடத்தின் வலபக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரைக் கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சியடைவர். அவர் ஆண்டவரது பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை ரசமோ மதுவோ அருந்தமாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை அவர்களுடைய கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் ஆண்டவர்க்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளமொத்துப் போகச் செய்வார். கீழ்ப்படியாதவர்கள் நேர்மையாளர்களின் மனநிலையை பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டுள்ளேன். இதோ, உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தார்கள். கோவிலில் அவர் காலம் தாழ்த்தியதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். தம்முடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவருடைய மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களிடையே எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் நன்மைத்தனங்களை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி வாழவும் அவரின் படிப்பினைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும். இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம்.
நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிவியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 19 புனித நெமேசியுஸ். எகிப்து நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார் நெமேசியுஸ். சிறுவயது முதலே இறைபக்தியோடு விளங்கிய நெமேசியுஸ் மானுடவியலில் புலமை பெற்றவராக விளங்கினார். சிறந்த கிறிஸ்துவ தத்துவ ஞானி என்றழைக்கப்பட்ட இவர் மனிதனில் இயல்பான இயற்கை பண்புகள் என்ற நூலினை எழுத இந்நூல் கிரேக்க அராபிக் தத்துவங்களுக்கு அடிப்படையாக விளங்கியது. பிளேட்டோவின் தத்துவத்தினை அடிப்படையாக கொண்டு கடவுள் நம்மை எப்படி பராமரிக்கிறார் என்பதனை போதனை செய்த நெமேசியுஸ் கிறிஸ்தவ விழுமியங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து மக்களை கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியா பகுதி மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்ததால் பேரரசன் தீசியூசினால் திருட்டு பட்டம் சுமத்தப்பட்ட நெமேசியுஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட நெமேசியுஸ் தான் குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபணம் செய்து விடுதலை பெற நெமேசியுஸ் கிறிஸ்தவர் என்பதால் நீதிமன்றம் இழுத்துச் செல்லப்பட்டார்.
நீதிமன்றத்தில் கிறிஸ்துவினை மறுதலிக்க மறுத்த நெமேசியூஸ் கொலைக்களம் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரோடு எரித்து படுகொலை செய்யப்பட்டார். நெமேசியூஸின் உறுதியினை கண்ட நீதிமன்ற காவலர்களான ஹெரோன், ஆர்செனியூஸ், இசிதோர் மற்றும் டயோகோரஸ் நால்வரும் கிறிஸ்தவர்களாக மனம் திரும்ப நால்வரும் பேரரசன் தீசியூசினால் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அலெக்சாந்திரியா பகுதி மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து கிறிஸ்தவர் என்பதற்காக படுகொலை செய்யப்பட்ட நெமேசியூசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித நெமேசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது இருப்பிடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலே கடவுள் நம்மை எவ்வளவு அழகாக அற்புதமாக வழிநடத்தி இருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் எண்ணி பார்ப்போம். அவரை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம், அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் நாம் நினைவு கூர்ந்து நமது ஆண்டவருக்கு நாம் புகழ்பன் பாடுவோம். இன்றைய தினத்திலே நமது சமுதாயத்திலே ஊழல் லஞ்சம் ஒழிந்து நேர்மையான சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, உண்மையை, நீதியை, நியாயத்தை, நேர்மையை இதோ இந்த சமூகத்திற்கு நீர் அடையாளமாக விட்டு சென்றிருக்கிறீரே. ஆனால் இன்றைய தினத்திலே எங்கள் நாட்டிலே ஊழல் பெருகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஊழல் வாங்குபவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை விட இந்த ஊழலுக்கு அடிபணிந்து அதற்காக தங்களுடைய சுயநலங்கள், தங்களுடைய காரியங்கள் நிறைவேறினால் போதும் என்று சொல்லி அதற்காக ஒவ்வொரு பல நிலைகளில் துணை நிற்கின்ற மக்களாகிய நாங்களும் தான் துணை நிற்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எங்களது தாய் நாட்டிலிருந்து ஊழலை நீர் அகற்றி நேர்மையும் நீதியும் அன்பும் நிறைந்த அற்புதமான புண்ணிய பூமியை நீர்தாமே எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். எங்களது மக்களின் மனங்களிலே ஊழலற்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். நல்ல மனம் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நிலையை எங்கள் ஒவ்வொருடைய மனதிலும் நீர் உருவாக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை
மரியா போய்